ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெவர் டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு காலர் நெக் தான். பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒரு இமேஜை சென்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு காலர் வந்து வச்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுதான் இந்த காலரு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இன்ச் மாதிரி அகலம் வச்சு ஒரு மார்க் பண்ணி லைட்டாக மட்டும் கட் பண்ணி விட்டுருக்கேன். அதை கீழே வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். இந்த 6 இன்ச் அளவுக்கு ஒரு 2 இன்ச் மட்டும் இந்த மாதிரி கிராஸாக வரைஞ்சிக்கலாம். அதுலேருந்து நான் எப்படி வீடியோவில் கட்டியிருக்கணும் அது மாதிரி இந்த நெக்கை வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பாட் நெக் மாதிரி தான் இருந்தது. நான் வந்து அதே மாதிரியே இதை ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். இது வரைஞ்சிருக்கிறத அதை அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ரெண்டையும் நம்ம லைனிங்கோடு அட்டாச் பண்ணி தையல் போட்டு திருப்பிக்கலாம். நம்ம வந்து யூஸ்வலாக காலர் நெக் வைக்கிற மாதிரி இதை க்ளோஸ் பண்ணி நம்ம காலர் வைக்க போகிறதில்ல. அதாவது பார்த்திங்கன்னா காலர் வந்து 2 சைட்லேயும் வச்சு அடிக்கிற மாதிரி இல்லாமல் நெக்குக்குள்ளேயே வச்சு அடிக்கிற மாதிரி இது நம்ம தைக்க போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இது நெக் டிசைன் வித் காலர் தான். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை வந்து இந்த மெயின் பீஸோடு அட்டாச் பண்ணி தையல் போட்டு நெக்கை வந்து நெக்காகவே எல்லாமே தைச்சி திருப்பிக்கலாம். திருப்பினத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெக்குக்கு தேவைப்பட்ட ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம காலர் வர இடத்துல அதில் ஆட்டோமேட்டிக்காக தையல் வரும். மற்ற இடத்துல வந்து நம்ம தையல் போடுற மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு தையல் வந்து ஃப்ரண்ட்டில் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த நெக்கோட அளவை அளந்துக்கலாம். கீழே வந்து இந்த 2 இன்ச் ஃப்ரண்ட்டில் 2 இன்ச் மட்டும் வச்சோம் பார்த்திங்களா, அந்த 2 இன்ச் வரைக்கும் நம்மளுக்கு நெக்கோட அளவு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த பாட் மாதிரி, அதாவது அந்த ஒரு பானை மாதிரி வந்ததை வந்து நம்மளுக்கு வந்து அது நெக்காக தான் கன்வெர்ட் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா அதில் காலர் வராது. இப்போ இந்த மட்டும் அளவு எடுத்த ஒரு 7 இன்ச் வந்துச்சு. கரெக்டாக 7 இன்ச் இருக்குது. 7 இன்ச் அளவுக்கு நம்ம கேன்வாஸ் வந்து 1 இன்ச் அளவில் அகலத்தில் 7 இன்ச் 7 2 தான் மடக்கியிருக்கோம். அதனால் 14 இன்ச் நீளத்தில் கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இப்போ 2.5 இன்ச் மாதிரி துணி எடுத்து இந்த கேன்வாஸ் உள்ளே வச்சு இந்த மாதிரி நான் 14 இன்ச் நீளத்துக்கு இந்த மாதிரி மடக்கி அடிச்சிட்டேன். 2 சைட்லேயும் அந்த பிசர்லாம் வராமல் மடக்கி அடிச்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அது வந்து ஓவர்லாக் அடித்து வச்சுட்டேன். ஒருவேளை உங்களுக்கு கிட்ட ஓவர்லாக் இல்லை அப்படின்னா அது வந்து நீங்கள் மடக்கி கூட அடிச்சுக்கலாம். நான் வந்து காலர் மாதிரி அதை வந்து கிராஸெல்லாம் வந்து அடிக்கலை, ஒரே ஸ்ட்ரெயிட் பீஸாக தான் அடிச்சிருக்கேன். அதனால் அதை வந்து எண்டுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு வளைவெல்லாம் நான் வெட்டலை, அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக விட்டேன். ஏன்னா அவங்க அனுப்பில் இமேஜில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது மாதிரியே அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிறேன். இதையும் நம்ம தைச்சி வச்சுருக்கிற சுடிதாரோட இதையும் சென்டர் பண்ணி இந்த காலரை வந்து ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜ்லேயோ இல்லை சென்டர்லேருந்து ஒரு எட்ஜ் வரைக்குமோ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண சிம்பிளான ஈஸியான காலர் நெக்கு. இது வந்து அந்த கஸ்டமர் அனுப்பின இமேஜு. ஓகே, நம்ம அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.